இப்போ நம்ம பார்க்குறது சிலம்பத்தில் 4 வீட்டு பாடம். இங்கே கீழே தெரிகிற பெட்டியை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. 5 பெட்டிகள் வந்து இருக்கும். லெஃப்ட் சைடு கார்னரில் பாருங்கள். நம்ம வடக்கு திசையில் நோக்கி இந்த மாதிரி நம்ம நின்றுட்டுருக்குறோம். வடக்கு திசை பார்த்து நிற்கிறோம். இந்த பெட்டியில் 1, 2, 3, 4, 5 இந்த மாதிரி ஒரு 5 பாடங்கள் வந்து வரும். அதை எப்படி கால் எடுத்து வச்சு கம்பு எடுத்து எப்படி சுற்றணும் அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்க போகிறோம். முதல் விஷயமாக 2ஆம் நம்பர் பெட்டியில் வந்து இப்படி நின்றுக்குங்க. இந்த மாதிரி கால் வச்சுக்கணும். இரண்டாவது முதல் பாடம் வந்து தயார் நிலை. இந்த மாதிரி நின்றுக்கணும். கால் வந்து முன்னாடி வச்சுக்கணும். 1ஆவது பெட்டியில் இடது காலும் 2ஆவது பெட்டியில் வலது காலும் நின்றுக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா சிம்பிளாக டேன் பண்ணணும். எப்படி பண்ணணும் அப்படின்னா, நேர் எதிர்த்து திசையில் வந்து இந்த மாதிரி திரும்பிட்டு, நேர் எதிர்த்த திசை பின்புறமாக திரும்பிட்டு கீழ் வாரல் 2 வந்து செய்யணும். 1, 2. அதுக்கப்புறம் காலடி படம் 3ஆவது பெட்டியில் இடது காலை வச்சுட்டு கம்பை கீழ் பக்கமாக நோக்கி திருப்பிக்கிட்டு வலது காலை எடுத்து முன்னாடி பக்கமாக வச்சுட்டு மறுபடியும் கம்பை கீழ் நோக்கி திருப்பிட்டு கீழ் வாரலில் 2 மறுபடியும் கால் எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் மேல் வாரல், அதாவது தலை வெட்டல் வந்து போடணும். அதுக்கப்புறம் அரை கிறுக்கி அப்படிங்கிற பாடம், அதாவது 5ஆவது பாடத்தை செஞ்சால் 4 வீடு வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு.